திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம். முதலில் அசோகமித்திரன் அவர்களின் முன்னுரையை பார்ப்போம். மண்ணாங்கட்டியாரும் அசோகமித்திரனும் இருந்த இடத்திற்குள் நுழைந்திருந்த கனபாடிகள் மண்ணாங்கட்டியாரை பார்த்து வணங்கிவிட்டு அசோகமித்திரனின் தோளை தொட்டார். அதனால் கண்மலர்ந்த அசோகமித்திரன் கனபாடிகளை பார்க்கவும் விழிகளை வெறித்தார். சாமி, வந்துட்டீங்களா? அதான் பார்க்குறீங்களே, என்னமோ தெரியல, ஒரு 15 நிமிஷமா உங்கள் ஞாபகம்தான். கோவிலில் என்னை விட்டுட்டு போன நீங்கள் எங்கே போனேன்னு, என்ன ஆனேனோன்னு ஒரு பதற்றம். அதோடு தேடிட்டு அப்படியே வந்தேன். இங்கே உங்களை பார்த்துட்டேன். அப்படியே மண்ணாங்கட்டியாரோட தரிசனமும் வாச்சுது. நான் செஞ்ச பாக்கியம் அது. கனபாடிகளிடம் உருக்கம். அசோகமித்திரனோ மண்ணாங்கட்டியாரை பிரமிப்பு குன்றாமல் பார்த்து, குரு, மனோசக்தியின் ஆற்றலை நீங்கள் எனக்கு நிதர்சனமாகவும் நிறுத்திட்டீங்க. இந்த ஆற்றல் முன்னால் செல்ஃபோன் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னோ எனக்கு புரிஞ்சு போச்சு என்றார். சிரித்த மண்ணாங்கட்டியார், ஒரு சித்தன் வரையில் இது ரொம்ப சாதாரண விஷயம் அசோகமித்ரா. இதையெல்லாம் பெருசாக நினைக்கிற அளவுக்கு இன்றைய வாழ்க்கை முறையில் விஞ்ஞானம் மனுஷனை செயலற்றவனாக ஆக்கிடுச்சு. சௌகரியங்கிற பேரில் சுயநலத்தோட உச்சத்துக்கே நாம் போயிட்டோம். ஒரு 100 அடி தூரம் நடக்கக்கூட வாகனத்தை நாம் எதிர்பார்க்க தொடங்கிட்டோம். போகட்டும் ஐயரே, ஏன் நிற்கிறீங்க? உட்காருங்க. மண்ணாங்கட்டியார் கனபாடிகளை அமரச் சொல்ல அவரும் அமர்ந்தவராக, உங்களை இப்போ நான் தரிசிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் ஸ்தூலம் வஜ்ரமாக அப்படியே இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்னால் ஜீவ சமாதி ஆனப்போ இருந்த மாதிரியே அப்படியே இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில் சதாசிவ பிரம்மேந்திரர் உடம்பை தன் கட்டுப்பாட்டில் வச்சிட்டு இருந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் தியானிக்கும் போது வெள்ளம் வந்து அடித்து கொண்டு போய் உடம்பும் புதைஞ்சு போன்னு பல காலம் கழித்த நிலையில் யதார்த்தமாக அவர் புதைஞ்சு போன இடத்தை தோண்டினப்ப அப்பவும் அப்படியே தியான நிலையில் ஜீவனோடு இருந்ததாக சொல்லுவாங்க. இப்போ இதை சொன்னால் ஃபேண்டசி இல்யூஷன்னு சொல்லி கேலி செய்வாங்க. நானும் அதை முழுமையாக நம்பினவன் கிடையாது தான். ஆனால் இப்போ உங்களை பார்க்கும்போது அதுவும் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குதோன்னு நினைக்கிறேன் என்று நெடிய பேச்சு பேசினார். பிரம்மேந்திராள் புத்தி மட்டும்தான் உனக்கு தெரியும் அல்லம்மன்னு ஒரு பராபரன் அல்லலன்னு இருந்தார். அவர் உடம்பு அவர் சொன்னபடியெல்லாம் கேட்குமா? அஷ்ட சித்திகளையும் அவர் தனக்குள்ள மூட்டை கட்டியே வச்சிருந்தான். கிணத்துக்கு அடியில் மூச்சையை நிறுத்தி தவம் செய்வான். அந்த இடத்திலே பஞ்சு போல மிதந்து காட்டுவான். கை விரல்களை வெட்டி எடுத்து திரும்ப ஒன்று சேர்த்து காட்டுவான். பஞ்சபூதங்களை பந்து போல உதைச்சி விளையாடினவன். நான் ஒரு மகா சித்தர்னு பிறர் நினைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் நடக்கலை. ஒரு மனிதன் நினைச்சா இதெல்லாம் உடம்பில் சாத்தியந்தான்னு உலகத்துக்கு தெரியணும்னு தான் இதை செய்து காட்டினான் என்ற மண்ணாங்கட்டியார், ஐயரே, அசோகமித்திரன் இப்போ ஒரு யோகி. உங்களால் இவர் இப்படி ஆகணும்னு இருக்குது. தன் சக்தியில் 3/4 வீசம் இப்போ இவர்கிட்டே தான் என்னோட சக்தியும் இருக்குது. இவனாலையும் இப்போ இந்த உடம்பை ஆட்டி வைக்க முடியும். கொஞ்சம் சிரமப்பட்டா உயிர் இயக்கத்தை பிரித்து இன்னொரு உடம்புக்குள்ளேயும் புகுத்தி அந்த உடம்போடு நடமாடவும் முடியும். குறிப்பாக இன்னொரு உடம்புன்னு சொல்லும்போது சர்வத்தோட உடம்புக்குள் புகுவது என்பது ரொம்பவும் சுலபம். அது ஏன், எதனால், எப்படின்னு நீங்கள் படித்த வேதத்தில் எங்கேயாவது சொல்லி இருக்குதா? அசோகமித்திரன் எதற்காக நாகேந்திரனூர் நோக்கி வந்தாரோ அதற்கான கலத்தை தொட்டுவிட்டு மண்ணாங்கட்டியார் அந்த கேள்வியை கேட்க கனபாலியிடம் பதிலுக்கு அதிர்வு, ஆச்சரியம், பிரமிப்பு எல்லாமே உண்டாகிவிட்டது. மண்ணாங்கட்டியாரின் கேள்விக்கு கனபாடிகள் தனக்கு தெரிந்த பதிலை கூறத் தொடங்கினார். தனக்கான உயிர் மூச்சை பிரித்து அதை இன்னொரு உடம்புக்குள் புகுத்தி அந்த உடம்பை உயிர்ப்பிக்கச் செய்து பின் அந்த உடல் மூலமாக நடமாடுறதுங்கிற விஷயங்கள் வேதத்திலேயே இல்லை, புராணங்களிலேயோ கிடையாது. சங்கர சரிதையில் ஆதிசங்கரர் கூடுவதை விட்டு கூடு பாய்ஞ்சு இருக்கின்றார். ஆனால் சர்ப்ப சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. 7 14 உலகங்களும் ஒரு வரிசை உண்டு. அதல விதல சுதல தலாதல மகாதல பாதாள ரசதல என்று கீழே 7 லோகங்கள். பூ, புவர், சுவர், மகர், ஜனோ, தபோ, சத்தியலோக என்று மேலே 7 லோகங்கள். இதே போல மனுஷ்ய, தேவ, அசுர, கந்தர்வ, யட்ச, வானர, நாக இனம் என்று 7 இனங்களும் உண்டு.
அதில் நாக இனத்தை சார்ந்தவனாலே மனித ரூபமும் எடுக்க முடியுங்கிறது அவளுக்கெல்லாம் தெரிஞ்ச சக்தி. மகாபாரதத்து அபிமன்யுவோட போர் பரீட்சித்துங்கிற ராஜாவை அப்படித்தான் தட்சகன் என்கின்ற நாக இனத்தவன் தன் பாம்பு உருவத்தில் வந்து பூமாலையில் ஒளிஞ்சிருந்தது. அந்த பூமாலையை பரீட்சித்து கழுத்திலே போட்டப்போ கழுத்து பாகத்தில் கடித்து அதனால் விஷம் பாய்ந்து பரீட்சித்து இறந்ததாக புராண கதையும் உண்டு. சொல்லப்போனால் நாக சம்பந்தமில்லாத புராணமே இல்லை என்று சொல்லிவிடலாம். வானர சம்பந்தம் இராமாயணத்துடன் சரி, யட்ச கந்தர்வ சம்பந்தம் மகாபாரதத்துடன் சரி, அசுர சம்பந்தங்களும் சில புராணங்களுடன் சரி, நாக சம்பந்தம் மட்டும் எல்லா வேத இதிகாச புராணங்களிலும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எந்த தெய்வத்துடன் சிலாரூபமும் நாகத் தொடர்பில்லாமல் இல்லை. விஷ்ணு என்றால் ஆதிசேஷன், சிவன் என்றால் வாசுகி, அம்பாள்னா கார்கோடகி, விநாயகர்னா பூணூல் வடிவத்தில் அனந்தன், முருகன்னா காலடியில் குளிகன்னு நாகங்கள். இவர்களெல்லாம் சேர்ந்தேதான் இருக்கின்றார்கள். நாம் இந்த தெய்வங்களை வணங்கும் பொழுது இந்த நாகங்களையும் சேர்த்துதான் வணங்குகிறோம் என்று கணபாடிகள் தனக்கு தெரிந்த தகவல் சொல்லி முடித்தார். ஐயரே, கணபாடிகள்ங்கிற பட்டத்துக்கு பொருத்தமா சர்ப்பங்களை பற்றி தெரிஞ்சது அவ்வளவையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. எவ்வளவு உயிரினங்கள் இருந்தாலும் எல்லா தெய்வங்கள்கிட்டேயும் சர்ப்பங்கள் மட்டும் தொடர்போடு இருக்க நுட்பமான காரணம் ஒன்று இருக்குது. அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? மண்ணாங்கட்டியார் சர்ப்பங்கள் குறித்து அடுத்த கேள்வியை கேட்டார். ஆனால் கணபாடிகளிடம் பதில் இல்லை. எனக்கு தெரியவில்லை சித்தரே, நீங்களே சொல்லிடுங்க என்றார். உயிர் அணுவில் மூல வடிவம்தான் சர்ப்பம். கால், கை, காது, முட்டி, புட்டம், பிரத்யேகமாக வயிறு, முதுகுன்னு எந்த பாகங்களும் இல்லாத ஒரு குழல் உடம்புதான் சர்ப்பம் என்று சொல்லலாம். இது அசைஞ்சா மொத்த உடம்பும் அசையும். ஒரு சர்ப்பத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய மூல வடிவத்தையே பார்க்கின்றோம். அதை வணங்கும் பொழுது நாம் நம்மையே வணங்கிக் கொள்கிறோம். இதனால் நாம் வேறு பிரம்மம் வேறு இல்லை என்கின்ற ஒரு ஞான சித்தி தூண்டப்படுகின்றது. அப்படி தூண்டப்பட வேண்டும் என்பதற்காகவே இறை ரூபங்களிலேயே சர்ப்பங்கள் சம்பந்தம் கொண்டிருக்கின்றன. அடுத்து நான் இப்போ சொல்ல போகின்ற விஷயம்தான் ரொம்பவும் சூட்சுமமானது என்று பீடிகை போட்டார் மண்ணாங்கட்டியார். இனி நாம் நம்முடைய கதைக்குள் செல்வோம். மஞ்சு தாலிக்கொடி கையில் எடுத்த வேகமும் கணேசராஜா கையில் அதை திணித்த விதமும் ஆவேசமாக இருந்தது. கணேசனிடம் ஒருவித குழப்பம். என்னத்தான், என்ன யோசனை? ஒன்றுமில்ல, ரத்தியை நினச்சாதான் தயக்கமாயிருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த எம்பி அருணாச்சலம் இருக்கானே, அவனும் இப்போ என்னையே குறித்து சுற்றிட்டு இருக்கான். என் இமேஜை கெடுக்கிறது தான் இப்போ அவனோட டார்கெட். கொஞ்சம் யோசி. நான் உனக்கு இப்போ தாலி கட்டுற போகிற விஷயம் நாளைக்கே அவனுக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, அது அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடும் இல்லையா அவனுக்கு? கணேசன் மஞ்சுவை பார்த்து கேள்வி கேட்ட விதமும் சொன்ன விதமும் அவளை சற்று யோசிக்க வைத்தது. அதனால்தான், மஞ்சு, நான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ரத்தி நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா அவளை நான் அவள் ஊரான நாக்பூருக்கே அனுப்பியிருப்பேன்ல. நான் எதுக்கு ஏற்காடுக்கு அனுப்பியிருக்கேன் தெரியுமா என்று கேள்வியில் மஞ்சு வித்திக்கு கணேசன் ரத்தியையும் தியாவையும் ஏற்காட்டில் இருக்க கொல்றதுக்கு 2 தடவை முயற்சியும் கூட நடந்திருக்கு. ஆனால் அவங்க அதில் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அந்த முயற்சியை செய்தது இந்த அருணாச்சலம் தான்னு நான் கேள்விப்பட்டேன். அருணாச்சலம் உண்மையிலேயே என்னையும் போட்டு தள்ளத்தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ சொல்லு, நாளைக்கு அவனால் எனக்கு என்ன நிலை உருவாகும்? அப்படி ஏதாவது ஆச்சுன்னா உன் நிலை என்னாகும் யோசிச்சியா? மஞ்சு தந்த தாலியை கையில் வைத்து சுழற்றியபடியே கேட்ட கணேசன் மஞ்சுவை மலங்க மலங்க பார்த்தான். தன்னுடைய தகப்பன் செய்த முயற்சி அருணாச்சலம் பக்கம் திரும்பிவிட்டதை உணர்ந்த அவள் அவன் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் குழம்பச் செய்தாள். என்ன மஞ்சு, கேட்குறேன்ல, பதில் சொல்லு. அது பாத்தியா, அது நீ இழுக்கிற. இந்த அருணாச்சலத்தை நான் கையும் களவுமாக பிடிக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. இல்லை தான், எது நான் ஓன் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் அவன் ரத்தி தியாவை கூட கொல்லட்டும். அப்படி அவன் கொலை செய்யணும். அப்புறம் என்கிட்டேயும் வருவான். அவனை கையும் களவுமா அப்போ பிடிக்கணும்.
அதுதான் என்னோட திட்டம். அப்படி மட்டும் நடந்துட்டா ஒரு கல்லில் 2 மாங்காய். உனக்கான போட்டியும் காலி, எனக்கான போட்டியும் காலி. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? கண்களில் ஆசை மின்ன கணேசன் கேட்ட விதம் மஞ்சுவை உசுப்பியது. வாயை திறந்து பேசு மஞ்சு. நமக்கு இப்போ 2 எதிரிகள். ஒன்று ரத்தி, அடுத்தது அருணாச்சலம். இவங்களை வச்சுக்கிட்டு நான் உன் கழுத்தில் தாலியை கட்டினேன்னா அது எனக்கு நானே குழியை தோண்டிக்கிற மாதிரி. இதுக்கு மேலே உனக்கு விளக்கம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். தாலி கட்ட மறுத்தவனை ஒரு மாதிரியாக பார்த்த மஞ்சு, நீ நினைப்பது போல அருணாச்சலம் காரணமில்லை, எல்லாமே என் அப்பாவின் வேலைதான் என்று சொல்ல நினைத்து பின் சொல்லாமல் தனக்குள் அடக்கி கொண்டாள். சரி மஞ்சு, நான் நிறைய பேசிட்டேன். ஐ ஆம் ஸோ டயர்டு. நான் படுக்கிறேன், நீயும் படு. ஒன்று மட்டும் உறுதி, இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கு பிறகு நான் உன்னை ஊரறிய கல்யாணம் பண்ணிக்க போகிறது உறுதி. அது வரைக்கும் நீ பொறுமையாக இருந்து தான் தீரணும். எப்படியும் அந்த அருணாச்சலம் ரத்தி தியாவை இந்த தடவை போட்டு தள்ளிடுவான். அதுதான் நமக்கு முதல் ரிலீஃப் என்றபடியே கட்டிலில் இருந்த தலைனை எடுத்து சற்று கீழே கிடந்த சோஃபாவில் போட்டு அப்படியே கால் நீட்டி படுக்கத் தொடங்கினான் கணேசன். படுத்த வேகத்தில் தூங்கியும் விட்டான். ஆனால் மஞ்சுவிடம் தூக்கமே இல்லை. நினைத்தபடி எதுவுமே நடக்கவில்லை. அவளுக்குள் சலிப்பும் கோபமும் பீறிட்டது. அதோடு மெல்ல அந்த அறையை விட்டு பூனை போல் வெளியேறியவள் தன் தாய் தகப்பனின் அறை முன் போய் நின்று மெல்ல கதவை தட்டினாள். அது திறந்து கொண்டது. திறந்தவள் சுந்தரவல்லி. கதவு திறந்த வேகத்தில் உள்ளே நுழைந்த மஞ்சு கதவை வேகமாக சாத்திவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டாள். என்ன மஞ்சு, என்னாச்சு? இப்படி திடுதுப்புன்னு வந்து நிற்கிற என்று சுந்தரவல்லியும் பதைப்பை காட்ட சப்தம் குலசேகர ராஜாவை எழுப்பிவிட்டு இருந்தது. மஞ்சுவும் மெல்லிய குரலில் நடந்து முடிந்த கதையை சொல்லி முடித்தாள். ஓ, விஷயம் இப்படி திரும்பிடுச்சா? அட கருமமே என்று தலையில் அடித்து கொண்டாள் சுந்தரவல்லி. ஆமாம்மா, இந்த அருணாச்சலம் இப்படி வில்லனாவான்னு நான் கற்பனை கூட செய்யலம்மா. அந்த ஆள் இல்லைன்னு சொல்ல வாய் வரல. அப்புறம் அப்பா வில்லன் ஆயிடுவார்ல? ஆமாம், நல்ல வேலை நீ சொல்லலை. போட்டும் விடு. ஆனால் அருணாச்சலம் தான் பொண்டாட்டி பிள்ளையை போட்டு தள்ளிடுவான்னு கணேசன் உறுதியாக நம்புறானா? குலசேகர ராஜா இடைவெட்டி கேள்வி கேட்டார். ஆமாம்ப்பா, அவன் கொன்னுட்டு தன்னையும் கொல்ல வரும்போது அவனை பிடிச்சிடுவாராம். அப்படியெல்லாம் நடந்தால் தானே பிடிக்க? ஆமாம்ப்பா, நீ எதையோ நினச்சி பண்ணினது இப்போ இப்படி திரும்பி நிற்குதுப்பா. இல்லைனா இந்த நேரம் நான் தாலியை கட்டிக்கிட்டு என் முதலிரவையே முடிச்சிருப்பேன் என்று சிடுசிடுத்தாள் மஞ்சு. கவலைப்படாத, இப்போவும் எதுவும் கெட்டு போயிடல. எப்போ அவங்க 2 பேரும் சாகணும்னே அவங்கள ஏற்காடு அனுப்பி இருக்கிறதா கணேசன் சொன்னானோ அது போதும் எனக்கு. நாளைக்கே அவங்க கதையை நான் முடிச்சிடுறேன். கணேசனை கொல்ற மாதிரி ஒரு சீனை நான் கிரியேட் பண்ணுறேன். அதில் அந்த அருணாச்சலம் திக்கி திணறட்டும். நாம் அந்த ரத்தி தியாங்கிற 2 சனியன்களையும் முதல்ல ஒழிச்சிடுவோம். அப்போ எல்லாம் எனக்கு சாதகம்தான்னு சொல்கிறீங்களா? அதில் என்னம்மா சந்தேகம்? அருணாச்சலம் பக்கம் எல்லாம் திரும்பி அவன் எம்பி வாழ்க்கையை க்ளோஸ் ஆகிறதுன்னு தானே சுந்தரம் சொன்ன திட்டம். தான் போட்ட பிளான் கணக்கச்சிதமாக சரியான திசையில் தான் போய்கிட்டு இருக்கு. என் வலையில் எல்லா விதத்துலேயும் கணேசன் விழுந்துட்டான். அது போதும் எனக்கு என்று கையை சொடுக்கி கொண்டார் குலசேகர ராஜா. ஆனாலும் மஞ்சுவின் முகத்தில் ஒரு இறுக்கம். என்னடி அப்பா இவ்வளவு சொல்லியும் உனக்கு சமாதானமாகலையா? சுந்தரவல்லி சரியாக கேட்டாள். ஆமாம்மா, இப்படி ஒரு ராத்திரி அடுத்தது எப்போ வருமோ நான் விட்டுட்டேனேம்மா. விடலை, தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான். நான் எவ்வளவு கனவுல இருந்தேன் தெரியுமா? மஞ்சுவின் விழிகள் கொப்பளிக்கவும் தொடங்கியது. அழுவுறியா? நோ, அதான் அப்பா சொல்லாரே எல்லாம் சரியான திசையில் தான் போயிட்டுருக்குன்னு. கவலைப்படாதே. அப்பா வார்த்தையில் சொன்னால் மட்டும் போதாதுமா, எல்லாம் கணக்கச்சிதமாக நடக்கணும்ல. ஒரு மாதிரி குறகுற குரலில் அவள் குலசேகர ராஜாவை பயத்தோடு அவர் பார்த்தார். நீ டென்ஷன் ஆகாதே மஞ்சு, நிச்சயம் நீ நினச்சபடி எல்லாமே நடக்கும் என்ற சுந்தரவல்லி. என்னங்க, நாளைக்கு இந்த வீடு இழவு வீடாக இருந்தே தீரணும். ரத்தி தியா 2 பேர் உடம்புலும் ஆஸ்பத்திரியிலே போஸ்ட்மார்ட்டம் ரூமில் கிடக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க என்று தன் பங்குக்கு ஸ்ருதியும் சேர்த்தாள். கிடக்கும் சுந்தரம், நிச்சயம் கிடக்கும். இந்த தடவை நான் ஸ்லிப்பாகவே மாட்டேன், நீ வேணா பார் என்று குலசேகர ராஜா சொன்ன விதத்தில் ஒரு அசாத்திய கடுமை. பொழுது விடிந்தது. பலபலவென்று சூரிய கதிர்கள் ஜன்னாடி வழியாக தெரிந்த பொழுது மணி 7. பங்கஜம் கையில் காஃபியோடு ரத்தியின் அறைக்குள் நுழைவும் ரத்தி குளித்து முடித்து நெற்றியில் விபூதி குங்குமம் துலங்க அமர்ந்திருந்தாள். அம்மா, குளிச்சு
ரெடி ஆயிட்டீங்களா? ஆமாம் பங்கஜம், எப்போ விடியும்னு தானே தூங்காமல் காத்திக்கிட்டு உட்காந்துருந்தேன். முதல்ல காஃபியை குடிங்கம்மா. பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்கா போல. ஆமாம், அவள் நிம்மதியாக தூங்கட்டும். நாம் மட்டும் போய் பூபால்தாஸ் சாமியை பார்த்துட்டு வந்துடுவோம். நான் கூட ஆட்டோக்காரனுக்கு ராத்திரியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டம்மா, இப்போ வந்துடுவான். சொல்லும் பொழுதே ஆட்டோ வரும் அரவம் கேட்டது. வந்துட்டம்மா, நான் போய் என் புருஷன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்றபடி பங்கஜம் வேகமாக சென்று அதே வேகத்தில் முந்தானையை இடுப்பில் செருகி கொண்டு திரும்பி வந்தாள். போலாம்மா, போகலாம். நாச்சிமுத்துவை இங்கே தியா பக்கத்திலே இருக்க சொல்லிட்டு தானே என்று சொல்லும் பொழுதே நாச்சிமுத்துவும் எதிரில் வந்தவனாக, நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, பாப்பாவுக்கு நாம் பொறுப்பு என்றான். ரத்தியும் குறும் சிரிப்போடு கிளம்பினாள். சேட்டு பங்களாவின் முன் ஆட்டோவில் இருந்து உதிர்ந்த இருவரும் சென்ற பொழுது அங்கு பெரிதாக கூட்டமில்லை. யாரோ ஒருவர் ரத்தி பங்கஜம் இருவரையும் பார்த்துவிட்டு அருகில் வந்தவராக, அரண்மனை குடும்பம்தானே என்று கேட்டார். ரத்தியின் தலை வேகமாக ஆமோதித்தது. சாமி நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார், வந்தா கூட்டிக்கிட்டும் வர சொன்னார். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வரப்போகிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதே எனக்கு ஒரு நம்பிக்கையை தருது. அதுதான் சாமி. சரி வாங்க என்ற அவர் பங்களாவை விட்டு வெளியேறி நடக்கத் தொடங்கினார். ஆமாம், நாம் எங்கே போகிறோம் இப்போ? சாமி இப்போ பங்களாவில் இல்லை, காட்டுக்குள்ளே தான் இருக்கார். காட்டுக்குள்ளேயா? ஆமாம், கொஞ்சம் நடக்கணும். நடந்து வருவீங்க தானே? தாராளமாக. சாமியை பார்த்தா போரும் எனக்கு. அப்போ என் பின்னாலேயே வாங்க என்றவர் எஸ்டேட் ஒன்றின் காப்பி தோட்டத்துக்குள் புகுந்து நடந்தார். காப்பி செடிகளில் காப்பி கொட்டைக்கான காய்கள் சூழ் பிடித்து கொத்து கொத்தாக காய்த்திருந்தன. மெல்லிய பனிப்போர்வை வெண் சால்வையை போர்த்தினால் போல அந்த எஸ்டேட் முழுக்க பார்த்து இருந்தது. குளிரும் காது மடலில் குறுகுறுத்தது. இரு கரங்களும் முறுக்கிக் கொள்ளச் செய்தது. ஒரு கட்டத்தில் காப்பி எஸ்டேட் முடிந்து மலைச்சரிவு வன இலாக்காவின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி வந்து அங்கு அடர்வான புதர்கள், மரங்கள் என்று நடக்க சிரமமாகவே இருந்தது. அங்கங்கே வன இலாக்காவின் எச்சரிக்கை பெயர் பலகைகள். இங்கே வேட்டையாடக்கூடாது, மரத்தை வெட்டினால் அபராதத்துடன் தண்டனை என்கின்ற மாதிரி வாசகங்கள் அவற்றில். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து பார்த்த பொழுது தருமபுரி சோப்பூர் வனப்பகுதி தெரிந்தது. அங்கிருந்து யானைகள் சர்வசாதாரணமாக வந்து செல்லும். ஆங்காங்கே யானை சாணம் கிடந்து அவற்றின் நடமாட்டத்தை நிரூபித்தது. என்னம்மா, சாமி நம்மளை இப்படி நடக்க விடுறாரு, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா என்று பெருமூச்சுடன் நடந்தாள் பங்கஜம். எனக்கும் அதே எண்ணம்தான். அதே சமயம் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது பங்கஜம். என்னம்மா சொல்கிறீங்க? இவர் நிஜமாலுமே சாமியோட ஆள்தானா? ஏம்மா, அதில் இப்போ உங்களுக்கு சந்தேகமா என்று பங்கஜம் கேட்ட அந்த நொடியில் ஒரு பாறையின் மேல் பூபால்தாஸ் சுவாமி தன் வெண்ணிற உடப்போடு அமர்ந்திருப்பது தெரிந்தது. அதோ சாமி என்று பார்த்து சப்தமான குரல் எடுத்தாள் பங்கஜம். ஆமாம், அப்பாடா, இப்பத்தான் நிம்மதியாய் இருக்கு என்கின்ற ரத்தி வேகமாக சென்று அவர் முன் நின்று கை கூப்பி நமஸ்தேஜி என்றாள். கண்கள் கொப்பளித்தன. வந்துட்டியா? வந்துட்டேன் ஜி, உங்களையும் பார்த்துட்டேன். பதற்றப்படாத. காரணமாகத்தான் நான் இங்கே வந்து உன்னையும் கூட்டிக்கிட்டு வர சொன்னேன். கொஞ்சம் அந்த பக்கமாக போய் பாரு, அந்த பாறை மேலே ஏறி நின்று கீழே இருந்து பாரு என்றார். பதிலுக்கு சற்று வெறித்த ரத்தி பின் அவர் சொன்னபடியே அந்த பாறையின் மேல் ஏறி நின்று குனிந்து கீழே பார்த்த பொழுது ஒரு 50 அடி பள்ளத்தில் மாரப்ப வாத்தியார், போதிமுத்து, ஜல்லி என்கின்ற 3 பேரும் இரத்த திப்பிகளோடு கண்களில் பட்டனர். 50 அடி ஆழத்தில் இரத்த விளாறாக கிடந்த 3 பேரையும் பார்த்த ரத்திக்கு திக்கென்று இருந்தது. யார் இவர்கள்? இறந்து விட்டார்களா? இல்லை உயிரோடு இருக்கிறார்களா? இங்கே வந்து எப்படி விழுந்தார்கள்? இவர்களை எதற்காக சாமியார் தன்னை பார்க்கும்படி செய்கிறார் என்ற கேள்விகளோடு திரும்பி வந்தவளை ஒரு மெல்லிய புன்னகையோடு பார்த்தார் சாமியார். ஜி, யார் அவங்க? ஏன் இப்படி கிடக்காங்க? உயிரோடையா என்று ரத்தி கேட்டு முடிக்கும் முன்பே உயிரோடு தானே இருக்காங்க. ஆனால் இப்படியே விட்டுட்டா சில மணி நேரத்தில் இறந்துடுவாங்க. அவங்கள காப்பாற்றணும். காப்பாற்றுவோமா? நறுக்காக கேட்டார் சாமியார். நிச்சயமாக உயிருக்கு போடுறாடுவங்களை காப்பாற்றுறது தானே ஜி மனுஷங்களோட கடமை. சரியா சொன்ன. நீ கூட இப்படி போராடினவ தான் என்று சாமியார் முத்தாய்ப்பாக சொல்லவும் ரத்திக்கு சுருக்கென்றிருந்தது. சுவாமிஜி, நான் இப்போ சாவோட மட்டுமில்லை, வாழ்க்கையோடையே போராடிக்கிட்டு தான் இருக்கேன். என் வாழ்க்கையே தலைகீழாக மாறி போயிடுச்சு. நான் இப்போ இருக்கிற நிலைக்கு செத்துடுறது எவ்வளவோ மேல்னு தோணுது எனும்போது ரத்தியின் விழிகள் கலங்கி விட்டன. உன்னோட கட்டம் இப்போ எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும் பேட்டி.
கவலைப்படாது, எல்லாம் நல்லபடியாக மாறும். இப்போ இவங்கள காப்பாற்றுறத பற்றி மட்டும் கொஞ்சம் சிந்திப்போம். இவங்க யார் சுவாமிஜி? இங்கே எப்படி வந்தாங்க? விதி இவங்களை யானை ரூபத்திலே துரத்துச்சு. அப்போ இந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்து இப்படி ஆயிட்டாங்க. உன் கையால் இவங்களை காப்பாற்று. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு பதில் விளைவு உண்டு. உனக்கும் இவங்க தான் பதிலாக போகிறாங்க. அது எப்படி? பேசுகிறதுக்கு நேரமோ இடமோ இது இல்லை. முதல்ல இவங்களை காப்பாற்றுவோம். உனக்கு ஏன் சிப்பந்தி உதவி செய்வான் என்று சாமியார் ரத்தியையும் பங்கஜத்தையும் அழைத்து வந்த உதவியாளனை தம் தரம்சிங் என்பவனை பார்த்தார். அவனுடைய பெயர் தரம்சிங். அவன் வேகமாக அந்த பள்ளத்தாக்கில் இறங்கி அவர்கள் இப்பொழுது இருக்கும் நிலையை அறிய தயாரானான். ஓரிடத்தில் பல மீட்டர் நீளமுள்ள நைலான் கயிறு வடமாக சுருண்ட நிலையில் கிடந்தது. ரத்தியும் பங்கஜமும் அந்த கயிற்றை எடுத்துக்கொண்டு பள்ளத்தின் விளிம்பருகே சென்று எட்டி பார்த்தனர். ராம்சிங் அவரை தொட்டு பார்த்து காயங்களை கவனித்தான். பின்பு அந்த பள்ளத்தாக்கில் எந்த பக்கம் புதர்களின்றி மேலே செல்ல உதவியாக இருக்கிறது என்பதை பார்த்து அந்த பக்கமாக வந்து நின்று அங்கிருந்து கயிற்றின் நுனியை தன்னை நோக்கி வீச சொல்லி சொன்னான். அடுத்த சில நிமிடங்களில் ஒவ்வொருவர் உடம்பும் கயிற்றில் கட்டப்பட்ட நிலையில் பங்கஜமும் ரத்தியும் உடல்களை தங்கள் சக்தியை திரட்டி மேலே இழுக்கவும் செய்தனர். மேலே இழுக்கப்படும் பொழுதே மூவரிடமும் மயக்கம் தெளிந்துவிட்டது. ஆனாலும் எலும்பு முறிவினால் உண்டான வலியில் கத்தினர். மாரப்பவாத்திக்கு காலில் எலும்பு முறிவு, நிற்க முடியாத நிலை. போதிமுத்துவுக்கு கையில், ஜல்லிக்கு மட்டும் எலும்பு முறிவுகள் இல்லை என்றாலும் தோள்பட்டையில் சதை பிசகி ரத்தம் கசிந்து கொண்டு இருந்தது. மேலே வந்துவிட்ட நிலையில் மாரப்பவாத்தி அரைக்கண்ணை திறந்து முதலில் பார்த்தது பூபாலதாஸ் சாமியாரைத்தான். வெண்ணிற தவ ஆடையில் கண்களில் கருணை மின்ன தெரிந்த அவரை பார்க்கவும் வாத்தியாரிடம் ஒரு சிலிர்ப்பு. சாமி, நீங்களா என்று தரையில் கிடந்த நிலையில் வாத்தி கைகளை கூப்பி வணங்க முயன்றார். நான் எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்கல, இப்போ பாத்தியா? சாமியார் திருப்பி கேட்கவும் வாத்தியரின் கண்களில் கண்ணீர். ஆமாம் சாமி, நான் எல்லார் கண்ணையும் கட்டுறவன். ஆனால் விதி நேற்று ஏன் கண்ணை கடிகார வடிவத்திலே கட்டிடுச்சு. அதில் பேட்டரி தீந்து போய் நின்றுடுச்சு. ஆனால் அது ஓடிக்கிட்டு இருக்கிறதா நினச்சி தப்பான நேரத்தில் என்னையும் அறியாமல் புறப்பட்டுட்டேன். என் விதிக்கிட்ட நானும் சிக்கிக்கிட்டேன். இனியாவது நேர் வழியிலேயே வாழப்பாரு. இந்த பொண்ணு உனக்கு எல்லா உதவியும் செய்வா என்று சாமியார். பேட்டி, இவங்களை உன் பங்களாவுக்கு கூட்டிக்கிட்டு போ. உன் கூட பிறந்தவங்களா நினச்சி எல்லா உதவியும் பண்ணு, புறப்படு என்றார். சாமியார் அப்படி சொல்லவும் ரத்தியிடம் சற்று தயக்கம். தான் வந்த விஷயத்தை பேசாதது ஒருபுறம் இழுத்தடித்தது. என்ன பேட்டி தயக்கம்? உன் நிலையில் எனக்கு இப்போ எல்லாமே தெரியும். இப்போ நீ செய்ய போகிறதெல்லாம் பரிகாரங்கள். போக போக உனக்கு எல்லாமே புரியும். எல்லாமே சரியாயிடும். புறப்படு. சாமியாரின் பூடகமான பேச்சை தொடர்ந்து மாரப்பவாதியை தன் தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு நடந்தான். மற்ற இருவரும் மெல்ல நடக்க முயல அவர்கள் மூவருக்குமே தன் கையில் இருந்து 3 வாழைப்பழங்களை எடுத்து தன் கையாலேயே உரித்தும் கொடுத்து சாப்பிடச் சொன்னார் சாமியார். அது அவரின் அருள் சக்தியை கடத்தும் விதம் என்பது புரிந்தது. அது மாரப்பவாத்திக்கு நன்றாகவே தெரியும். அதை பிரசாதம் போல சாப்பிட்ட வாத்தியார் அவருடைய தோள் மீது கிடந்த நிலையில் சாமியாரை பார்த்து கண்களில் நீர்மல்க கும்பிட்டார். சாமியாரின் முகத்தில் ஒரு மென்னகை. வழுக்குப்பாறையிலிருந்து அப்படியே மேலும் சேர்வராயன் மலையில் ஒற்றையடி பாதையின் மேல் குலசேகர ராஜாவும் மூர்த்தியும் நடந்தபடியே இருந்தனர். குலசேகர ராஜாவால் ஓரளவுக்கு மேல் நடக்க முடியவில்லை. அங்கங்கே பாறையின் மேல் உட்கார்ந்து பெருமூச்சு விட்டார். அப்பொழுதெல்லாம் மூர்த்தி போதுமுத்துவின் செல்போனுக்கு முயற்சியை செய்தபடியே இருந்தான். ரிங்டோன் மிக இளைப்பாக சில இடங்களில் கேட்டது. சில இடங்களில் பவர் கிடைக்காமல் திரையில் அதற்கான சிக்னல் கண்ணில் படாமல் போனது. பாஸ், விட்டு தான் சிக்னலே இங்கே இருக்குது. சிக்னல் கிடைச்சா தான் அவங்கள பார்க்கவே முடியும். பாருங்க, எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. நாமும் இப்போ எங்கே இருக்கோன்னே தெரியல என்றான். பேசாமல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் அங்கேருந்து ஃபாரஸ்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கலாமோ? அவங்களால இங்கே விழுந்து கிடக்கிற பள்ளத்தை கண்டுபிடிச்சிடலாம். இவங்களை தேடி நாம் எதுக்கு வந்தோங்கிற கேள்வியை அவங்க கேட்பாங்களே, அப்புறம் போலீஸ் கேஸெல்லாம் ஆகிடும். அது ஆமாம், சனியனை தேடி போய் நாம்ளே பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஆகிடும். நான் ஒருத்தன் மலப்பில் உன்னிப்பிட்டேன்.
அப்படியே உளறிட்டேன் என்று தலையில் செல்லமாக தட்டி கொண்டார். பின்பு திரும்ப எழுந்து மேலே ஏறத் தொடங்கினார். சற்று நேரத்தில் வாகனங்கள் செல்லும் சப்தம் காதில் கேட்டது. ஏற்காடு செல்லும் மேலேறும் சாலை வளைவு ஒரு 100 மீட்டர் தொலைவில் கண்ணில் பட்டது. யாராவது தெரிஞ்சவன் இப்போ என்னை இந்த குளத்தில் பார்த்தா நான் என் தொலைஞ்சேன்டா என்று சாலையின் மேல் செல்லும் காரை சடைத்து கொண்ட குலசேகர ராஜா, மூர்த்தி, இவங்களால் இந்த மலைக்காட்டில் கண்டுபிடிக்க முடியுமான்னு நீ நம்புறியா என்று ஒரு பாலையின் மேல் அமர்ந்தபடியே நம்பிக்கையின்றி கேட்டார். எனக்குமே சந்தேகமாக தான் இருக்குது பாஸ். இருந்தாலும் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துருவோமே. சாரி, இந்த மாரப்பவாத்திக்கு இந்த உலகத்தில் வேறு இடமே கிடைக்கலையா? இப்படியே அந்த மலையில் வந்து உட்காந்துக்குவான் என்று சடைத்து கொண்டே திரும்பவும் மேலே ஏறத் தொடங்கினார் குலசேகர ராஜா. ஓர் இடத்தில் உடும்பு ஒன்று பாறையின் மேல் தன் முன் 2 கால்களை மட்டும் உயர்த்தி தன் இரட்டை பிளவு நாக்கையும் சில அங்குலங்கள் முன்னீட்டி ஒரு மிரட்டு மிரட்டியது. அதை பார்த்ததும் இனம் புரியாத அச்சமும் ஏற்பட்டு பின் அடங்கியது. பல இடங்களில் முள்செடிகள் பேண்டின் பாகங்கள் சிக்கிக்கொள்ளவும் அதை எடுத்துவிட்டு தொடர்வது பெரும் பாடாக இருந்தது. கைகடிகாரத்தை பார்த்த பொழுது மணி 9 கடந்து விட்டு இருந்தது. பனிமூட்டம் விலகி வெயில் காயத் தொடங்கி கழுத்து, கன்னம் என்று எல்லா பாகங்களிலும் வியர்வை புள்ளிகள் தோன்றி மண்புழுக்கள் போல நெளிந்து ஓடத் தொடங்கின. மூர்த்தி இடையிடையே செல்போனில் முயற்சித்தபடியே தான் நடந்தான். நல்ல வேளையாக ஒரு இடத்தில் பதில் ரிங்டோன் சப்தம் சற்று அருகிலிருந்து கேட்டது. பாஸ், சத்தம் கேட்குது பாருங்க, இங்கே தான் எங்கேயோ கிடக்கிறாங்க என்று மூர்த்தியும் சற்று உற்சாகமானான். குலசேகர ராஜாவிடம் அப்பாடா என்கின்ற பெருமூச்சு. பாரு பாரு, செத்து கிடக்க போகிறாங்க, அப்புறம் நாம் இவ்வளவு தூரம் வந்தோம், பிரயோஜனம் இல்லாமல் போயிட போகுது என்று முணுமுணுத்தார். மூர்த்தியும் சப்தம் வந்த திசையை நோக்கி சென்று அவர்கள் இருந்த பள்ளத்தை கண்டுபிடித்து கீழே சென்று பார்த்தான். பள்ளத்தின் ஒரு மூலையில் இருந்து இலையும் தழையும் மூடி கிடக்க செல்போனின் ஒலி மட்டும் கேட்டது. உள்ளே அவர்கள் இல்லாத வெறுமை ஆச்சரியமூட்டியது. பாஸ், செல் மட்டும்தான் உள்ள கிடக்கு, ஆனால் அவங்களையெல்லாம் காணோம் என்றபடியே பள்ளத்தின் ஒரு பக்கத்தை பார்த்தான். அந்த பக்கமாக கயிறு கட்டி அவர்களை மேலே இழுத்த தடங்கள் தெரிந்தன. யாரோ வந்து காப்பாற்றி தூக்கிட்டு போயிட்ட மாதிரி தெரியுது பாஸ் என்று மூர்த்தி சொல்லவே குலசேகர ராஜாவும் அவன் அருகில் வந்து பள்ளத்தையும் அந்த பக்கத்தையும் பார்த்து முடித்து ஒரு பெருமூச்சு விட்டார். இப்போ என்ன செய்யறது பாஸ்? என்ன பண்ணுறது? திரும்பி போக வேண்டியதுதான். யார் வந்து காப்பாற்றியிருப்பாங்க? போதிமுத்து நமக்கு ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி வேறு யாருக்காவது சொல்லியிருப்பானோ? என்ன அழவோ, இந்த பிள்ளக்கா பசங்களுக்கு தான் கடந்து நாம் கஷ்டப்படுறமேன்னு இருக்குது. சரி சரி, நாம் திரும்பி நடப்போம். ஒருவேளை ஃபாரஸ்ட் ஆட்கள் கூட இந்த பக்கமாக ரைடுக்கு வரும்போது காப்பாற்றி இருக்கலாம். சரி, இனி இவனுங்களை பற்றி யோசிக்கிறதுல அர்த்தமே இல்லை. இவனுங்க பொழைச்சி எழுந்து வர்றதுக்கும் நாள் ஆகிடும். நாம் அடுத்த திட்டத்தை பற்றி யோசிக்க வேண்டியது தான் என்ற குலசேகர ராஜா அப்பொழுதே ரத்தியை பற்றி யோசிக்க தொடங்கிவிட்டார். பங்களாவுக்குள் நுழைந்த 3 பேரையும் பார்த்த நாச்சிமுத்துவிடம் விடைப்பு. யார் பங்கஜம் இவங்க என்று கேட்க பங்கஜம் அவனிடம் நடந்ததை விவரித்து முடித்தாள். சாமி சொல்லி அனுப்பியிருக்காருனா நிச்சயம் அதில் அர்த்தம் இருக்கும் என்று சொன்ன நாச்சிமுத்து ரத்தியிடம் டாக்டரை அழைச்சி வர முடியுமா என்று கேட்டாள். இதோ இப்போவே போய் கூட்டிக்கிட்டு வரேம்மா என்று அவனும் வெளியில் ஓடத் தொடங்கினான். மூவரும் ஒரு அறைக்குள் படுக்க வைத்திருந்தாள் ரத்தி. பங்கஜம் ஒரு ஈரத் துணியால் இரத்த ஒழுக்கையெல்லாம் துடைத்து சுத்தம் செய்தபடி இருக்க அவள் கைப்படும் போதெல்லாம் அவர்களிடம் வலியின் அலறல். அவர்கள் மூவரையும் ரத்தியும் தியாவையும் பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தனர். தியா வரையில் அவர்கள் மிகவும் பரிதாபமாக தெரிந்தனர். மாரப்பவாதியாரும் அவர்களை பார்த்தான். தியாவை அவனுக்கு அந்த நிலையிலும் மிகவும் பிடித்து போய்விட்டது. பாப்பா, உன் பேர் என்ன என்று நடுங்கும் குரலில் கேட்டான். 2 முறைக்கு மேல் கேட்ட பிறகே தியா என்றாள். தாயி, உன் பேர்? ரத்தியை பார்த்தும் கேட்டான். ரத்தி, நீ வடக்கத்தி பொண்ணா தாயி? ஆமாம். தமிழ் பேசுறியே? கற்றுக்கிட்டேன். நான்லாம் பெரும் பாவி, இருந்தாலும் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல. அதுதான் சாமியார் உன் உருவத்தில் வந்து எங்களை காப்பாற்றிட்டாரு. நீ 100 வருஷம் பூவும் போட்டுமா நல்லா இருக்கணும் தாயி. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னே அந்த காட்டு பக்கம் உங்களுக்கு என்ன வேலை? அதாம்மா, உங்களுக்கு தான் அது காடு, ஆனால் அதுதான் எங்களுக்கு வீடு. நான் யாருன்னு தெரிஞ்சா நீ பயந்து போயிடுவ. வேண்டாம், விட்டுரு. என்னால் தான் இவனுங்களுக்கும் இப்போ கஷ்டம். லட்சம் கோடிக்கு ஆசைப்பட்டாலே சிக்கல் தான்.
மாரப்ப வாத்தியாரிடம் பொதுவாக ஒரு புலம்பல். அதை கேட்டு ஜல்லியும் போதிமுத்துவும் கூட நெளிந்தனர். இப்படி உள்ளே பேச்சு ஓடிக்கொண்டிருக்க வெளியே பங்களா காம்பவுண்டு வாசலுக்கு அப்பால் ஒரு குரங்கு குல்லாய் தரித்த ஒருவன் உட்புறமாக பார்த்தபடி குலசேகர ராஜாவுக்கு ஃபோன் செய்து, ஐயா, யாருன்னு தெரியல, இரத்த காயங்களோட 3 பேர் இப்போ பங்களாவுக்குள்ளே இருக்காங்க. இந்த வடநாட்டு பொண்ணு தான் அவங்கள கூட்டிக்கிட்டு வந்தது. நாச்சிமுத்து வேகமாக வெளியே போயிருக்கிறான் என்று சொல்லி முடித்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.